Hi, I am Mubin. இதான் நம்மளோட ஹவாய் எல்இடி ஸ்க்ரீன் இன்ட்ரடியூஸ் பண்ணுற கேம் சேஞ்சர் கேபினெட்டு G-Max. இது வந்து எக்ஸாக்ட் 2x2x2 கேபினெட் தான். இதோட பிக்சல் வந்துட்டு 3.1 தான் இதில் வருது. இதில் பல்போட ஹோல்டிங் பவர் ஜாஸ்தியாகிறதுனால இது வந்து பல்பு கொட்டாது. அந்த மாதிரி பெனிஃபிட் எல்லாம் இதில் இருக்குது. இது வந்து சைடு கார்னர் எக்ஸ்ட்ரா இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு க்ளோத் மாதிரி இதில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பக்கத்து வீடியோ போடும்போது பேக் லைட்டு வெளியே வராமல் இருக்கிறதுக்கு வேண்டியதுலாம் எல்லாமே இது பெனிஃபிட் எல்லாமே இதில் இருக்குது. இது வந்து எல்லாமே வந்து மேக்னெட்டிக் தான் இதில் வந்து மோடியூல் வந்து செட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது உங்களுக்கு என்னாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா அவங்களுக்கே வந்துட்டு ஃப்ரீயாக மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். பேக் ஹப்பு இது அவங்களுக்கு ரிமூவபிள் தான். என்னாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களுக்கே இது வந்து கழட்டி மாட்டுற மாதிரி ஒரு பெனிஃபிட்டு இதில் இருக்குது. இது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அப்படின்னு இதில் வந்து ஒரு கேலிப்ரேஷன் ஐசி வந்து இதில் வந்து செட் பண்ணிக்காங்க. வேறு கேபினில் எப்படி பார்த்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரிசீவிங் கார்டில் கேலிப்ரேஷன் ஐசி வரும். இதில் வந்து மொடியூல்லே வந்து நமக்கு வந்து கேலிப்ரேஷன் ஐசி இருக்குது. அதனால ஒன் டைம் உங்களுக்கு RCFC ஃபைல் சென்ட் பண்ணிக்கலாம். பெர்மனென்ட்லி இதில் வந்து இந்த ஃபைல் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு வந்துட்டு வந்துக்கலாம். 100 ஸ்கொயர் ஃபீட் கஸ்டமர் கேட்குறாங்கன்னா உங்களுக்கு 100 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 200 ஸ்கொயர் ஃபீட் வேணுமானா எக்ஸாக்ட் 200 ஸ்கொயர் ஃபீட் வந்து இதில் வந்து நமக்கு இந்த கேபினெட்டில் வச்சு நமக்கு பண்ணிக்கலாம். அதோட மெயின் அட்வான்டேஜ். இப்போ கோஆப்ரேட்டிவ் ஈவெண்ட்ஸு கேபினெட் போடும்போது வந்து உங்களுக்கு சைஸ் கம்மியாக இருக்கும். இப்போ 100 ஸ்கொயர் ஃபீட் போடும்போது உங்களுக்கு 96 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் தான் வரும். இது அப்படி இல்லை. இது வந்து ஃபுல்லாக 100 ஸ்கொயர் ஃபீட் வேணும்னு சொல்லிச்சுன்னா எக்ஸாக்ட் 100 ஸ்கொயர் ஃபீட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேபினெட்டோட லாக் வந்து நல்ல ஆக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த கேபினெட் P3.1 ஆகுதுல இது வந்து இந்த மாஸ்க் வந்துட்டு ஸ்க்ரூ டைப் தான் அதில் ஒரு மாஸ்க் வருது. ஒரு பல்போட சைஸ் வந்து 1.5 into 1.5 பல்பு தான் இதில் வருது. வேறு P3 கேபினெட்ல எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2020 பல்பு தான் வந்து இதில் செட் பண்ணிக்கோங்க. அதனால உங்களுக்கு வந்துட்டு இந்த மாஸ்க் போடும்போது ஸ்க்ரூ போடுறதுக்குள்ள கேப் இதில் கிடைக்காது. அதனால இதில் 1.5 into 1.5 பல்பு போடுறதுனால ஸ்க்ரூ போடுறதுக்குள்ள கேப் இதில் கிடைக்குது. 1.67 mm தான் ஒரு பல்பு டு கேப் வருது இதில் வந்து. அதனால உங்களுக்கு வந்து மாஸ்கில் ஸ்க்ரூ போடுறதுக்குள்ள இது இருக்குது. உங்களுக்கு வந்து மாஸ்க்கு போகிறதுக்குள்ள வாய்ப்பு ஒன்றுமே இதில் கிடையாது.